வேஸ்ட் ப்ரோ. படம் சூப்பர் சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. என்ன சீன் ரொம்ப அந்த ஃபைட்டிங் சீன் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கூஸ்பம்ப் சீன்ஸ்லாம், ஃபைட் சீன்ஸ்லாம் செமையா இருந்துச்சு. அவர் அந்த ஃபைட் சீன்ஸ்ல அந்த சிக்ஸ் பேக்ஸ்லாம் காட்டுவார், அப்போ சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நிறைய செதுக்கி வச்சிருக்காங்க தலைவன். தனுஷா வந்து டைரக்ஷன் சொல்லத்தால அவங்க அண்ணனை வந்து செதுக்கி இருக்காரு செல்வரகன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நிறைய படத்துல வந்து தனுஷா வந்து செதுக்கி இருப்பார் செல்வரகன். அண்ணனை வந்து தம்பி செதுக்கி இருக்கான். சொல்ல தேவையில்ல. எஸ் சூர்யா ஐயோ தலைவா அப்படியே அள்ளி மாதிரி சட்டு போயிடலாம் எஸ் சூர்யாவை. நிறைய பேர் நான் தனுஷ் படம் பார்த்தேன், ராயன் படம் எப்படி இருக்குது இல்லையா? ராயன் படத்தை பத்தி கேக்குறீங்க தலைவா? நான் எதிர்பார்த்ததை விட பக்காவா செம்மையா இருக்கு. சத்தியமா இதை பத்தி நான் 50-50 தனுஷ் வந்து செதுக்குறன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. ஏறுமா டியூசி ரெண்டு பேருமே வந்து காம்போல பிணறி எடுத்திருக்கானுங்க படத்தை. ஓகேவா? சன் பிக்சர்ஸ் சத்தியமா இந்த சன் பிக்சர்ஸ்க்கு 50 படம் தனுஷ் அண்ணா மூலியமா ஒரு அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஸ்டோரி தான் பக்காவா கொடுத்துருக்காரு என் தலைவன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து நிறைய பேருக்கு 50 படம் நான் நடிக்கணும், 50 படம் இட்டு கொடுக்கணும், நிறைய பேர் ஆர்டிஸ்டுக்கும் ஒரு கிளிப்பிங் இருக்கும். ஆனா இந்த தனுஷனை வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பல நாள் கனவு அந்த 50ன்ற படத்தை வந்து செதுக்கிருக்காரு. என்னன்னா வெட்டு குத்தி வட சென்னை மாதிரி கொஞ்சம் ஜாலியில போயிருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. தங்கச்சி சென்டிமெண்ட் தம்பி சென்டிமெண்ட் உள்ள இருக்கு. நீங்க வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்காத நிலைமையில இல்ல, சத்தியமா எதிர்பார்த்து தான் உள்ள வரணும். அதே மாதிரி காம்போ இருக்கு. ஒண்ணுமே கிடையாதுண்ணா. நீங்க வந்து நீங்க 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து படம் பாக்குறீங்க. எவ்வளவு படம் பாக்குறீங்க? 120 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா செலவு பண்ணி தனுஷன் படத்தை பாருங்க. 50 சத்தியமா செதுக்கி இருக்கான் என் தலைவன். நான் வந்து தீவிரமான தலை ரசிகன். நானே அப்படி பேசுறேன்னா நீங்க வந்து உள்ள வந்து படத்தை பார்த்துட்டு நீங்க பேசுவீங்க. ஏன்னா 50 வந்து வேற லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? நான் எதிர்பார்த்தத விட செம கலெக்ஷன் கன்ஃபார்மா அட்டிக்கும். 28 சொல்லத்தால நம்ம தனுஷனை ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே. நான் வந்து ஹாப்பி பர்த்டே எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடியே வந்து படத்தை ரிலீஸ் பண்றீங்க. முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அந்த படத்தை எல்லாம் தளபதி ரசிகன், தல ரசிகன், ரஜினி ரசிகன் எல்லாருடைய ரசிகரும் இந்த படத்துக்கு வந்து கமெண்ட் சத்தியமா சொல்லுவீங்க. ஏன்னா அவ்வளவு கூச்சம் தான் இருக்கு. நீங்க ஆடியோ லான்ச்லயே பாத்துருப்பீங்க. எந்த படத்தை நான் பார்த்துட்டேன் உங்ககிட்ட கமெண்ட் சொல்றேன். சத்தியமா நான் எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கா கிடைச்சிருக்கு. பூஸ் பப்பு தியேட்டர் உள்ள சாங்ஸ் ஒவ்வொன்றும் வாரி சாப்பிட்டு போன மாதிரி இருக்கு. ஓகேங்களா? படத்தை பாருங்க, நம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ தலைவா.